துர்வாச மகர்ஷியே, இந்திரலோகத்தின் நிம்மதியை குலைத்துக் கொண்டிருக்கும் இந்த குரல் யாருடையது? தேவேந்திரா, இந்த குரல் இங்கு மட்டுமல்ல, 17-14 உலகங்களிலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். இது தொட்டிமலை பள்ளத்தாக்கில் கடும் தவம் செய்யும் கௌசிகனின் குரல். இந்த கடும் தவத்தின் நோக்கம் நாட்டு மக்களின் வறுமையை போக்குவதற்காக. இங்குதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். கௌசிகன் தவம் செய்வது பிரம்மரிஷி பட்டம் பெறுவதற்காக. அதனால் தங்களுக்கு என்ன ஆபத்து? ஆபத்து எனக்கல்ல, உங்களுக்குத்தான். அவர் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிவிட்டால் தேவாதி தேவர்களை மட்டுமல்ல, நிச்சயமாக உன்னையும் அடிமையாக்கியே தீருவார். வெள்ளம் வருவதற்கு முன் அணை போட்டுக்கொள். மகரிஷியே, அது வெள்ளம் அல்ல, வெறும் காணல் நீர் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். அக்னி தேவா, நமது சுகத்தை பறிக்க புறப்பட்டிருக்கும் அந்த புதிய எதிரியை இரவோடு இரவாக சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை